நம்மள நிறைய பேத்துக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு நம்ம டவுட்டா இருக்கும்போது, இந்த மாதிரி முளை கட்டின பயிர்களை கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. பட் நார்மலா கொடுக்கறதோட இந்த மாதிரி முட்டையோட சேர்த்து வச்சு ஒரு கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே அல்டிமேட்டா டேஸ்ட் இருக்குங்க. நான் வந்து நல்லா கொள்ளோட முளை நீளமா இருக்கிறதுக்காக நான் 2 நாளா முளை கட்ட விட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படி பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்கும். நீங்க தாராளமா வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வந்திருக்க கொள்ளா இருந்தாலும் வீட்டுல முளை கட்டிருந்தா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி லைட்டா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மேல அந்த வழவழப்பு லைட்டான அந்த ஸ்மெல் இருக்கும். நல்லா கழுவிடலாம். இதை ஒரு குக்கர் வச்சு நம்ம கழுவின கொள்ள அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடுங்க. முக்கியமானது அந்த கழுவுன தண்ணி அதுல சேர்க்கவே கூடாது. ஏன்னா அது டேஸ்டும் சரி ஃபிளேவரும் சரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணி சேர்க்காதீங்க. கொள்ளு வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்தா போதும். ஜஸ்ட் அந்த மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதுங்க. தண்ணி நிறையவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ கொள்ளு வேக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இத ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கு மேல தேவைப்படாது. கொள்ளு நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வாசனை கமகமன்னு இருக்குங்க. கையில எடுத்த உடனே அப்படி மசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். ஏன்னா அப்பதான் வந்து பசங்க சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். கொள்ளு வேக வச்ச தண்ணியோ எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை அப்படியே ஓரமா வச்சுக்கலாம். ஒரு பக்கம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கும். அப்பதான் டேஸ்டும் ஃப்ளேவரும் செமையா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருந்தா 10 பல் பூண்டு, இது கூட 4-5 சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்க ஃபுல்லா சின்ன வெங்காயமே வேணாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். இது கூட 4 காஞ்ச மிளகா, எந்த காரணத்தை கூட பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் 2, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுமே இது கூட தேவையான அளவுக்கான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட கட் பண்ணி வச்சிருந்த மீடியம் சைஸ் தக்காளி 3 பழுத்ததா சேர்த்துக்கணும். முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டு அரைச்சி ஊத்திடாதீங்க. அரைச்சி ஊத்தினீங்கன்னா நார்மலா இருக்கிற தொக்கு மாதிரி ஆயிடும். நல்லா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணுங்க. இதுல அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொள்ளுலயும் உப்பு போட்டிருப்போம். ஸோ கிரேவிக்கு அளவுக்கான சால்ட் மட்டும் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு வதங்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க குழம்பு மிளகாத்தூள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்குங்களா, அதை தான் நான் இதுல சேர்க்கிறேன். ஸோ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அந்த கிரேவி சலசலசலன்னு நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு முக்கியமான விஷயம். கிரேவி கொதிக்கிற கேப்ல நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மசாலாவா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஈவனா இருக்கணும். ஏன்னா எங்கேயும் வந்து உப்போ அதோ தனித்தனியா நின்றுடக்கூடாது. ஏன்னா இதுதான் அந்த முட்டைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குற ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்னு தான் சொல்லணும். இந்த குழம்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு சின்ன பேனோ கடாயதோ ஒன்று வச்சு முட்டையை உடைச்சி ஊற்றி அது மேல இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா மசாலாவை, அதை நல்லா போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க. முக்கியமான விஷயம், அந்த மஞ்சள் கரு கலையோ எதுவுமே ஆகக்கூடாது. முக்கியமா அதுதான். நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த 4 முட்டைகளையும் அப்படியே செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொள்ளுக்கான கிரேவி கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொள்ள மத்த வச்சு லேசா மசிச்சு விட்டுருக்கேன். இல்ல நீங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன், நீங்க ரிப்பர் வேணும்னா ஓட்டிக்கலாம். பட் அப்படியே சாப்பிட்டாதான் வாயில கடிப்படும் போது செம சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இப்ப இது நல்லா வந்து கிரேவி அதோட மிக்ஸ் ஆகட்டும்.
கொள்ளு வேக வச்ச தண்ணியோட. இப்போ கிரேவி ரெடி ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா முட்டையும் நம்ம அதுல போட போறோம். நல்லா வந்து ஒண்ணு சேர கிளறி விட்டுடுங்க. இப்போ ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வாசனை நிஜமா செம சூப்பரா இருக்குங்க. நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு. சோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைகளை, அதாவது ஆம்லெட் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அப்படியே அது கூட சேர்த்துடலாம். முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்க போடும்போது ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட் சுத்தமா மாறிடும். ஸோ முட்டையை அதில் வச்சுட்டு லைட்டாக அந்த கிரேவியை மட்டும் எடுத்து அது மேலே அப்படியே ஸ்னாப்ல ஊற்றி விட்டீங்கன்னா அந்த முட்டையில அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கும் போது செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்லே வச்சு அப்படியே வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. நிஜமாவே டேஸ்ட் வேற லெவல் தான் போங்க.